ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னா ஒரு ரப்பர் தோட்டத்தில் தான் நிற்கிறோம். இதுதான் ரப்பர் மரம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேரளா சைடெல்லாம் போனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீட் வச்சுருப்பாங்க. இது எதுக்காக வைக்கிறாங்கன்னா மழை டைமில் ரப்பர் வெட்ட முடியாது, பால் வெட்ட முடியாது. இந்த மாதிரி ஒரு சீட்டை வச்சுட்டா இந்த மேலே தண்ணி மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து நம்ம பால் வெட்டுற இடத்துல படாது. அப்படி படாமல் இருக்கும்போது நம்ம பால் வேஸ்ட்டாக போகாது. அதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. மற்றபடி இது வைக்கலைன்னா மழை டைமில் பால் வெட்ட முடியாது. பால் வெட்டுக்காரங்க பால் வெட்ட போக மாட்டாங்க. இது வச்சா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மழை வந்தாலும் என்ன வந்தாலும் ஈஸியாக பால் வெட்டலாம். இதுதான் அந்த சீட்டு மேலே வச்சிருக்குது. ஒரு பிளாஸ்டிக் சீட் தான். இதுதான் பால் வெட்டுறது. இதுல இருந்து இப்படி வெட்டி வருவாங்க. இந்த இடத்துல பால் வந்து போகும். இதில் பால் விழுந்து இதில் இருந்து இந்த கொட்டாங்குச்சி மாதிரி சிரட்டைன்னு சொல்லுவாங்க. இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது ஃபுல்லாகும். அதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்து இந்த மாதிரி டீஸ்ன்னு சொல்லுவாங்க, இதில் உரைய வைப்பாங்க. அடுத்து உரைய வச்சதை எடுத்து ரப்பர் சீட்டாக மாற்றிடுவாங்க.